ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சிதர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இது என்ன எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்ன எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான நாள்னால் அது மார்ச்சுடைய 14ஆம் தேதியை சொல்லலாம். ஆக்சுவலி இது ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன ஆபத்தான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடைபெறக்கூடிய இந்த முதல் கிரகணம் ரொம்ப ஆபத்தான கிரகணம் என்று சொல்லப்படுது. இந்த கிரகணம் நடக்கிறத பற்றிய டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண தோஷமானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தோஷம் என்ன தோஷங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்தை பற்றி தாள்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிரகண தோஷத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகண தோஷம் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது, அதில் நீங்கள் தப்பிப்பதற்கு என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கிரகணங்கிறது சூரியன், சந்திரன், பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அரிய நிகழ்வு. இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அன்னைக்கு ஆபத்துக்களானது நிறைய இருக்கும். விஞ்ஞான ரீதியாகவே இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான ஒரு நிகழ்வு. இந்த கிரகணம் இந்த 2025 முதலாவதாக மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய கிரகணம் என்ன கிரகணம்னா சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நாளின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சந்திர கிரகணத்தை பற்றிய முழு தாள்களை முதல்ல மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற விவரங்களை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. வானில் சிவப்பு நிலா இரத்த சிவப்பு நிறத்தில் இந்த கிரகணமானது முதல் சந்திர கிரகணம் கரெக்டாக மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. சூரியன் அஸ்தமன நேரமாகறதுக்கு முன்னாடியே கிரகணமானது பகல் நேரத்தில் நடக்க போகுது. ஆக்சுவலி இந்தியாவில் பகல் நேரத்தில் இந்த கிரகணம் நடக்கிறதுனால சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது. இப்போ வரக்கூடிய இந்த கிரகணமானது சூப்பர் மூன் என்று கூட சொல்லலாம். ஏன்னா வானில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதனால் இந்த கிரகணத்தை சூப்பர் மூன் கிரகணம் என்று கூட சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கிரகணம் இந்தியாவில் நல்லாவே தெரியாது. ஸோ மற்ற உலக நாடுகளில் கிரகணம் தெரியும். அதனால் மற்ற நாடுகளில் தெரிவதை ஆன்லைன் மூலிமா நாம் பார்த்து பயன்பெறலாம். ஆக்சுவலி நூற்றாண்டில் மிக நீண்ட முழு சந்திர கிரகணமாக வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது நடக்க போகுது. ஏன்னா இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு பகுதியாக இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். அதனால் இந்த கிரகணமானது ஆபத்து என்று சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகண தினத்தில் உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் கண்டிப்பாக கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது. இது ஜோதிடர்கள் அறிவுறுத்துகிறாங்க. முழு சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலையில் 9:29 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக மதியம் 12 மணிக்கு உச்சக்கட்டத்தை அடைந்து கரெக்டாக கிரகணம் முடிகிறது 3:39க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே முழுசாக சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. ஸோ இந்த கிரகணத்தன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ கொஞ்சம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் தொடங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. அப்புறம் உணவுகளில் தர்பை புல்லுனை கண்டிப்பாக போட்டு வைக்க வேண்டும். கிரகணத்தின் போது மெயினாக நீங்கள் நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். இல்லைனா சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆலயங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் மூடி இருக்க வேண்டும். கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் கூட செய்யக்கூடாது. அப்புறம் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை அதாவது அருகம்புல் புல்லினை கண்டிப்பாக போட்டு வைக்கணும். கிரகணத்துடைய விமோசன காலத்தில் அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி ஸ்தானம் செய்துவிட்டு
ஆலய தரிசனம் மேற்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு வீட்டில் உணவு உட்கொள்ள வேண்டும். அதனால் கவனமாக இருங்க. இந்த கிரகணத்தின் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதையும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த முழு சந்திர கிரகண நாளில் போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், கிருத்திகை, ரோகிணி, உத்திரம், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எச்சரிக்கை. அதனால் நீங்கள் பரிகாரம் செய்வது நல்லது. இது ஜோதிடர்களை அறிவுறுத்துகிறாங்க. மேலும் சந்திர கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி ரிஷபம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரங்க பிறந்தவங்க பரிகாரம் செய்து கொள்ளணும். என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பரிகாரத்தை மறக்காமல் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காமல் இந்த நாளில் பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ உங்களுக்கு கிரகணத்தினால உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால மனதில் நிம்மதியும் சுகமும் அதிகமாக இருக்க போகுது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியது வரலாம். தாராளமாக செல்லுங்க. பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பல வகையில் உங்களுக்கு பிறர் உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியமானது உங்களுக்கு அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. மெயினாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள்லாம் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பெல்லாம் கூட உங்களுக்கு கூடும். கையிருப்பு கூடும்போது அதை என்ஜாய் பண்ணிக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கையிருப்பு கூடும்போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள். அப்புறம் திருவோணமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருவோணமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். உறவினர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா விதமான காரியங்களும் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பணவரவு கூட திருப்தி தர வகையில் இருக்கும். பக்தியில் நாட்டமானது ஏற்படும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் பெற முடியும். புகழ் பாராட்டுக்கள்லாம் ஈஸியாக உங்களுக்கு சேரும். நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தடையே இல்லாமல் சேரும். இந்த கிரகண நேரத்தில் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மகர ராசி அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால எதிர்ப்புகளானது மேக்சிமம் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவது உங்களுக்கு முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும். அதே சமயம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தியானது நிலவும். பணவரவு கூட எதிர்பார்த்தபடி சேரும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு எதிர்கால பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது. பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும். அதனால் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதே போல் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது உங்களுக்கு இருக்குது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம். அந்த வேலை மாற்றத்தை நல்லா என்ஜாய் பண்ணும் என்று குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிரகண பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா, கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு சனி பகவானை தீபமேற்றி வணங்கணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெறும், கஷ்டங்கள் குறையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் மகர ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.